வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், குமார் வந்து எல்லா பழியும் தூக்கி கதிர் மேலே போட்டுடுறாரு. இந்த மாதிரி பெரியப்பா அவன் அடித்து மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கே இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என்ன பண்ணுறாரு, சக்திவேல் வந்து குமாரை போட்டு அடிச்சுட்டு ஏன்டா பெரியப்பாவை தனியாக விட்டு வந்த அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் எங்கன்னு கேட்கும்போது அந்த விநாயகர் கோவில் பக்கத்துலப்பா அப்படின்னோடனே எல்லாரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ ராஜ் வந்து என்னன்னு ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. ஆட்சியே அப்போ வந்து உங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுதுகிட்டு காரில் போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, காரில் கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போது வந்து கதிர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவர் டாக்டர்கிட்ட எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி சொல்கிறாரு. எங்கள் மாமனாருக்கு வந்து இந்த மாதிரி கேன்சரு, அது வீட்டில் யாருக்கும் தெரியாது, எனக்கும் அவருக்கும் வந்து தெரியும். இப்போ அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்துருவாங்க, நீங்கள் எதுவும் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாரு, பழனிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாமாவுக்கு அடிபட்டுருச்சு, தலையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்ற மாதிரி சொல்ல நீங்கள் வாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணனுக்கு அடிபட்டுருச்சா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு கதிர் ஃபோன் பண்ணால் நீங்கள் எல்லாரும் அங்கே வந்துருங்கன்ற மாதிரி சொல்ல ஒட்டுமொத்த குடும்பமும் இப்படி கிளம்பி வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரவணனும் அஞ்சலியும் வந்து கோவிலில் தங்கமயிலை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது கோமதி பார்த்துட்டு கேட்கலான்ற மாதிரி போவாங்க. அப்போ ராஜி ஃபோன் போட்டு இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா வாங்க அத்தை அப்படின்னோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, சரி இவங்களை அப்புறமா கேட்டுக்கலான்ற மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அவசர அவசரமாக வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமாக வந்துடுறாங்க. சக்தி வெளியே எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, கதிரை போட்டு நீ தானே எங்கள் அண்ணனை கீழே பிடிச்சி தள்ளி விட்ட, நீ தான் எங்கள் அண்ணனை சாகடிக்க பார்த்துருக்குன்னு சொல்லி அடின்னு அடிக்க, அப்போ கதிர் எவ்வளோ கெஞ்சுறாரு, நான் இல்லைன்னு பழனியும் எவ்வளோ தடுக்கிறாரு. ஆனால் குமாரும் வந்து சேர்ந்து அடிக்கிறாரு கதிரை. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.